வணக்கம் குரு ஜோதிடம் சேனல் நேர்களே, நான் உங்கள் அன்பான சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜர் அஸ்ட்ரோரஞ்சி பேசுகிறேன். நல்லது நினைப்போம், நல்லதே நடக்கும். நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்கிறோம்னு பாத்தீங்கன்னா, மேஷ ராசிக்கு மே 2025 எத்தகைய ஒரு அமைப்புள்ள மாதமாக, பலாபலன்கள் நிறைந்த மாதமாக மேஷராசிக்காரர்களுக்கு இருக்க போகுதுங்கிறது நாம இந்த வீடியோல கொஞ்சம் டீட்டெயில்டா பார்க்க போறோம். அதற்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் நம்மளுடைய சேனலுக்கு வரவங்க சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்க. ஸோ தட் நம்மளுடைய அடுத்தடுத்து வரக்கூடிய அறிவியல் சார்ந்த சயின்டிபிக் முறையில் பார்க்கக்கூடிய ஜோதிட கருத்துக்கள் எந்த விதத்திலையும் மிகைப்படுத்தாமல் உள்ளவாறு பார்க்கக்கூடிய கருத்துக்கள் உங்களை அடையும். அது மூலமாக உங்களுக்கு பயன் அளிக்கும் அப்படிங்கிறத நான் கேட்டுக்கொள்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா, மேஷ ராசிக்கு எப்படி ஒரு பலாபலன்கள் நிறைந்த ஒரு மே 2025 இருக்க போகுதுன்னு பார்க்கும் பொழுது, ஆண்டு கிரகத்தோட அமைப்பு முதல்ல பார்த்துக்கிறோம். ஆண்டு கிரகம்னா என்ன? ஆண்டுதோறும் பெயர்ச்சி செய்யக்கூடிய கிரகங்கள். அதாவது மாதத்துக்கு 2 மாதத்துக்கு ஒரு தடவை இடம் பெயராமல் அட்லீஸ்ட் ஒரு வருஷமாச்சு ஒரு ராசியில இருக்கக்கூடிய ஒரு கிரகமாகிய குரு, மிகப்பெரிய சுப கிரகமாகிய குரு இப்ப எப்படி இருக்காருன்னா, மேஷராசிக்கு 2ஆம் இடத்திலே கடந்த ஒரு வருடமாக இருந்தார். மே 15ஆம் தேதி பாத்தீங்கன்னா குரு 2ஆம் இடத்துல இருந்து 3ஆம் இடம் மிதுனத்துக்கு போகிறார். அது ஒரு மிகப்பெரிய ஒரு பயிற்சி பலனை கொடுக்கக்கூடிய அமைப்பு மேஷராசிக்காரர்களுக்கு இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும். மே மாதம் பாத்தீங்கன்னா அதிக பயிற்சிகள் உண்டு. அதே சமயத்துல ராகு கேது பயிற்சியும் நடக்குது. எப்பன்னு கேட்டீங்கன்னா, மே 19ஆம் தேதி குரு பயிற்சி ஆகி ஒரு 5 நாட்கள் 4 நாட்களுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ராகு கேது பயிற்சி நடக்குது. அது பாத்தீங்கன்னா 6இல் இருந்த கேது 5ஆம் இடத்துக்கும் 12இல் இருந்த ராகு 11ஆம் இடத்துக்கும் ஒரு அருமையான ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு பயிற்சியாக ராகு கேது பயிற்சியும் உண்டு. இப்போ உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும், மார்ச் 29ஆம் தேதியே பாத்தீங்கன்னா 2025ல மே மாதம் 1ஆம் தேதிக்கு ஒரு மாதத்துக்கு முன்னாடியே சனி பயிற்சி ஆகி 7 நாட்டு சனி என்று சொல்லக்கூடிய விரய சனி, ஸ்டார்டிங் ஆஃப் 7 நாட்டு சனி, அந்த விரய சனி மேஷராசிக்கு ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆகி ஒரு மாசமா போயிட்டு இருக்குதுங்கிறது தான் எல்லாத்துக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த அடிப்படையிலான சனி ராகு கேது குருவின் அமைப்பு கருத்தில் கொண்டு மாத கிரகத்தோட பயிற்சி வச்சு நம்மளுடைய மே மாதம் மேஷராசிக்கு எத்தகைய தாக்கத்தை கொடுக்குதுன்னு நம்ம கொஞ்சம் டீட்டெயிலா பார்க்க போறோம். இப்போ பாத்தீங்கன்னா, புதன் மேஷராசிக்கு ஒரு கிரிட்டிக்கலான ஒரு பிளானட் புதன். ஏன்னா வம்பு வழக்குகள், பிரச்சனைகள், உடல்நல கோளாறுகள், இது மாதிரி கொஞ்சம் சிக்கல் பிடிச்ச சில விஷயங்கள்லாம் கொடுக்கக்கூடிய புதன் பாத்தீங்கன்னா 12ஆம் இடத்துல இருந்து 6ஆம் இடத்துக்கே கனெக்ட் ஆயிருந்தார். ராகு சனியோட சேர்ந்து சில பாவத்துவமாக இருந்தார். எப்படி பத்தி நம்மளோட இந்திய வேத ஜோதிடத்துல பாத்தீங்கன்னா, அந்த ஒளி தத்துவத்தை பற்றி தான் நம்ம பலன்கள் சொல்றோம். நல்ல கர்மா செயல்படுகிறதா அல்லது தீய கர்மா செயல்படுகிறதாங்கிறது அந்த ஒளி வச்சுதான் நம்ம சொல்ல முடியும். அப்படி வைத்து பார்க்கும் பொழுது புதன் கொஞ்சம் சனி ராகுவோட சேர்ந்த அந்த பாவத்துவமான ஒரு காம்பினேஷன்ல போய் புதனும் மாட்டி, அப்புறம் நீச்சமாகவும் போய், நீச்சம் சுக்கிரனால் நீச்ச பங்கம் ஆனாலும் நீச்சமாய்தான் நீச்ச பங்கம் ஆறாருங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும். 6ஆம் இடம் என்று சொல்லப்படுகிற ருணச்சத்ரு பாவத்தை பார்த்து சில பிரச்சனைகள், வம்பு வழக்குகளுக்கு வேணுங்கிற ஒரு பினிஷிங் ஸ்டேஜஸ், நோய்த்தன்மை, சீனியர் சிட்டிசனுக்கெல்லாம் கொஞ்சம் நோய்த்தன்மை கொடுத்தது. படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு கொஞ்சம் படிப்புல சிரத்தையா கவனத்தை செலுத்த முடியாம சில ஃபியர், டென்ஷன், இன்செக்யூரிட்டி, பயம், இது மாதிரி சில விஷயத்தை இந்த ராகு சனி காம்பினேஷன்ல புதன் பாதிக்கப்பட்டனால கான்சென்ட்ரேஷன் இஷ்யூ, கவன கோளாறுகள்லாம் கொஞ்சம் கொடுத்துட்டு இருந்த அந்த புதன் மே 7ஆம் தேதி பாத்தீங்கன்னா இடம் பெயர்ந்து மேஷத்துக்கே வரார். ஸோ ராசிக்குள்ளேயே புதன் வர்றது தப்பு இல்லை. அதே சமயத்துல மே 23ஆம் தேதி அவர் ரிஷபத்துக்கே போறார், அதுக்கு பிடித்த சுக்கிரனோட வீட்டுல. ஸோ முதல் ஒரு வாரம் மே மாதம் ஒரு சுமாரான பலன்கள் மேஷராசிக்காரர்களுக்கு இருக்குதுங்கிறத தெரிஞ்சுக்கணும். ஏன்னா மே 15க்கு அப்புறம் தான் குரு பயிற்சி, அதுக்கப்புறம் மே 19ஆம் தேதி ராகு கேது பயிற்சி, அற்புதமான பலன்கள் இருக்கு. அதனால ஃபர்ஸ்ட் ஆஃப் மே மாதம் மேஷராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலமாக நாம தெரிஞ்சு கொள்கிறோம். எல்லா விஷயத்திலையும் கொஞ்சம் சாட்டிஸ்பாக்சனுக்கு வர்றதற்கு கொஞ்சம் கேப் இருக்கிற மாதிரியும், கொஞ்சம் சேசிங் இருக்கிற மாதிரியும், நம்ம கைக்கு வந்தது வாய்க்கு வரவில்லைங்கிற மாதிரி ஒரு அமைப்பு இருக்கக்கூடிய அமைப்பு மாணவர்களா இருந்தாலும் சரி, சீனியர் சிட்டிசன் என்று சொல்லப்படுகிற முதியோர்களா இருந்தாலும் சரி,
உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய உத்தியோகஸ்தர்களாக இருந்தாலும் சரி, தொழில் இது மாதிரி எக்ஸ்போர்ட் இம்போர்ட் வியாபாரம் இது மாதிரி விஷயத்தில் இருக்கக்கூடிய தொழிலதிபர்களாக இருந்தாலும் சரி, முதல் ஹாஃப் வந்து கொஞ்சம் சுமாரான பலன்கள், கடன், நோய், வம்பு வழக்குகள், அது மாதிரி கொஞ்சம் பண விஷயத்துல போலக்காடு எல்லாமே கொஞ்சம் ஒரு சுமாரான ஒரு அமைப்பு கொடுத்து மே 15க்கு அப்புறம் ஆகக்கூடிய அந்த குரு பெயர்ச்சி 7ஆம் இடம் பாக்கியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 9ஆம் இடம் லாபம் என்று சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தை குறிக்கக்கூடிய 11ஆம் இடம் மூன்றையும் பார்க்கக்கூடிய அமைப்புக்கு மே 15 தான் வரார். ஸோ இத்தகைய அமைப்பு வந்து நல்ல ஒரு மாற்றத்தை மேஷராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கும். ஸோ இத்தகைய ஒரு மாற்றத்துக்காக தான் நீங்க இவ்வளோ கடுமையாக ஒரு 6 மாசமாக மேஷராசிக்காரர்கள் உழைத்தீர்கள்ங்கிறதா உண்மை. ஸோ அதனால அந்த குரு பெயர்ச்சி மே 15ஆம் தேதி, மே 19ஆம் தேதி ராகு கேது பெயர்ச்சி. ஸோ இத்தகைய பெயர்ச்சிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான ஒரு அமைப்புகள் இருக்கு. 7ஆம் இடம் என்று சொல்லப்படுகிற திருமணஸ்தானத்தை பார்த்து இதுவரை திருமணம் தாமதம் கொண்டிருந்த மேஷராசிக்காரர்களுக்கு டக்குன்னு ஒரு அமையிறது, ஒரு வரன் அமையிறது, காதல் கை கூடுறது. சுக்கிரனே பார்த்தீங்கன்னா ராகு சனியோட மாட்டி சில காதல் விஷயங்கள், உறவு விஷயத்துல வந்து ஒரு விரக்தியும் கருத்து வேறுபாடுகளும் கொடுத்துட்டு இருந்த அமைப்பு அப்படியே படிப்படியாக குருவோட பெயர்ச்சி ஆனதுக்கு அப்புறம் கொஞ்சம் படிப்படியாக எல்லாமே கொஞ்சம் செட்டில் ஆகக்கூடிய அமைப்பு வந்து மேஷராசிக்காரர்களுக்கு கொடுக்குதுங்க. ஸோ பாகிஸ்தானத்தையே தன் வீட்டையே தன்னை பார்க்கறது நல்ல யோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு. இதுவரை குரு 8ஆம் இடத்தை பார்த்து இந்த மாதிரி முதலீடுகள், தூர பிரயாணங்கள், செலவுகள், வம்பு வழக்குகள், இக்கட்டான சூழ்நிலை, கணக்கில் அதாவது கண்ட்ரோல் பண்ண முடியாத செலவுகளாக போய்கொண்டிருந்ததெல்லாம் கொஞ்சம் எல்லாமே கொஞ்சம் கரெக்ட் ஆகும், கண்ட்ரோலுக்கு வரும். ஸோ அருமையான ஒரு பயிற்சிக்கு அப்புறம் வரக்கூடிய அந்த சூரிய பயிற்சி பார்த்தீங்கன்னா மே 15ஆம் தேதியே வந்து மேஷத்துல வந்து உச்சம் பெறுறது, ராஜயோகாதிபதி மே 15க்கு மேல வர்றது அற்புதமான விஷயம். அது வரைக்கும் சூரியனும் பார்த்தீங்கன்னா 12ஆம் இடத்துல தான் விரயத்தில் இருந்தார். ஸோ குழந்தைகள்னால ஒரு சுப விஷயங்கள் இல்லாமல் செலவுகள் ஆகிக்கொண்டிருந்தது. குழந்தைகள்னால சில பெனிஃபிட்ஸ், நற்செய்திகள் வரக்கூடிய அமைப்பு மே 15க்கு மேல வருது. ஸோ சூரியனோட அமைப்பு, புதனோட அமைப்பு, ஏன் சுக்கிரன் பார்த்தீங்கன்னா மாதத்தின் இறுதி நாட்கள்ல மே 31ஆம் தேதி மீனத்திலிருந்து மேஷத்துக்கு வராரு. அதுவுமே ஒரு நல்ல விஷயம். இல்லற வாழ்க்கை எல்லா விஷயத்துக்கும் ஒரு 7ஆம் வீட்டுக்கு பார்த்து கொஞ்சம் கொடுக்குதுங்க. ஸோ அதே சமயத்துல செவ்வாய், ராசி அதிபதி செவ்வாயே 4ஆம் இடத்துல நீச்சமா இருந்து 10ஆம் இடத்துக்கு சம்மந்தப்படுறது வேலை, தொழில், இது மாதிரி உத்வேகத்துல சில விஷயங்கள் முயற்சியை கொடுக்கக்கூடிய அமைப்பு கண்டிப்பா உண்டு. ஸோ எந்த மாதத்துல செவ்வாய் ராசி அதிபதி எந்த மாற்றமும் இல்லாமல் இருக்கு. ஸோ செவ்வாயின் சஞ்சாரம், சூரியனோட பெயர்ச்சி, சுக்கிரனோட பெயர்ச்சி, புதனோட பெயர்ச்சி, இது எல்லாமே பாத்தீங்கன்னா மே மாதத்தின் செகண்ட் ஹாஃப் வந்து ஓரளவுக்கு எல்லாமே நம்ம நினைத்த திட்டம் தீட்டி எல்லா விஷயங்களும் கொஞ்சம் சாதகமாக மேஷராசிக்காரர்களுக்கு வயசு வித்தியாசம் இல்லாமல் கொடுக்கக்கூடிய அமைப்பு. அதே சமயத்தில் மாதத்தின் இறுதியிலிருந்து இல்லத்தரசிகளுக்கும் ஓரளவுக்கு குடும்பத்தில் ஒரு அமைதியும் ஒரு அன்னோனியும் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு. மாதத்தின் முதல் 2 வாரம் பார்த்தீங்கன்னா சில விஷயங்கள் வந்து கட்டுக்கடங்காமல், மனசுல ஒரு சந்தோஷம் இல்லாமல், செலவுகளும், ஆஸ்பத்திரி, அது மாதிரி மருத்துவ விஷயங்கள், திடீர் செலவுகள், தூர பிரயாணம் போறதுல திடீர்னு சில செலவுகள் ஆகிறது, அது மாதிரி சில விஷயங்கள்லாம் வந்து நடந்து கொண்டிருந்தது. அது எல்லாமே கட்டுக்குள் அடங்கக்கூடிய ஒரு அருமையான ஒரு செகண்ட் ஹாஃபாக மே மாதம் வருதுங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும். இது பொதுவான பலன்களே தவிர உங்களுடைய ஜென்ம ஜாதகத்துல நீங்க எந்த லக்னத்துல பிறந்திருக்கீங்க, உங்களுடைய லக்னாதிபதி எப்படி இருக்கிறார், தசாபுக்திகள் எப்படி போய் கொண்டிருக்கிறதுங்கிறதெல்லாம் வைத்து பார்க்கும் பொழுதுதான் இந்த கோச்சார அமைப்போட நம்ம சேர்த்தி பார்க்கும் பொழுது முழுசான துல்லியமான ஷார்ட் டேர்ம் அண்ட் லாங் டேர்ம், அதாவது அடுத்த ஒரு 6 மாதம் 1 வருடம் எப்படி இருக்க போகுது, உங்களுக்கு நீண்ட கால ஒரு 2 வருடம் 3 வருடம் எத்தகைய ஒரு மாற்றங்கள் நிறைந்த எந்த ஒரு டைரக்ஷன்ல உங்க வாழ்க்கை போக போகுதுங்கிறது நம்ம துல்லியமாக சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில பார்க்க முடியுங்கிறது தெரிஞ்சுக்கலாம். இது ஒரு பொதுவான பலன்கிறது நீ தெரிஞ்சுக்கணும். மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.